ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் பி. இன்னைக்கு ட்ராகன் பால் நியூஸ் சீரிஸோட சாப்டர் 4 பார்க்கலாம். ப்ரீவியஸ் 3 சாப்டர்ஸோட லிங்க்கும் சேனல் பேஜில் இருக்குது. செக் பண்ணிவிட்டு வந்து இதை பாருங்கள். அப்போ தான் சீரிஸோட கண்டினியூட்டி உங்களுக்கு புரியும். ஸ்டார்ட் பண்ணலாம். சாப்டர் ஸ்டார்டிங்லேயே வீஸ் கிராண்ட் ப்ரிஸ்ட்கிட்ட நடந்ததை சொல்லணும்னு போகிறாரு. அந்த இடத்துல போய் பார்த்தா எல்லா யூனிவர்ஸோட டிஐடிஸும் அங்கே இருக்காங்க. இப்போது கிராண்ட் ப்ரிஸ்ட் அடிபட்டு உட்காந்துருக்காரு. எல்லா யூனிவர்ஸோட ஏஞ்சல்ஸும் கிராண்ட் ப்ரிஸ்ட்கிட்ட எங்கள் எல்லா யூனிவர்ஸுக்குமே உங்களை மாதிரியே டார்க் எனர்ஜி கொண்ட ஒரு பீயிங் அட்டாக் பண்ணிச்சு. நாங்கள் எல்லாரும் அதை எப்படியோ டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வீஸ் மட்டும் எங்கள் யூனிவர்ஸுக்கு மட்டும் அது மாதிரி எதுவுமே வரல. ஆனால் எங்கள் யூனிவர்ஸுக்கு யாரோ ஒரு மிஸ்டீரியஸ் மேன் வந்துட்டு போயிருக்காங்க. அவங்களோட ப்ரெசன்ஸை என்னால் உணர முடியல, ஆனால் நான் அவங்கள பார்த்தேன் அப்படின்னு சொல்லி தன்னோட ஸ்டாஃப் மூலிமா அந்த பிளாக் அந்த கிளாக் போட்ட அந்த மிஸ்டீரியஸ் மேனை வீஸ் கிராண்ட் ப்ரிஸ்ட்கிட்ட காட்டுறாங்க. அந்த டைமில் கிராண்ட்சனும் அந்த இடத்துக்கு சேர்றாரு. கிராண்ட்சனும் கிராண்ட் ப்ரிஸ்ட்கிட்ட என்ன எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, கிராண்ட் ப்ரிஸ்ட் ஒன்றும் இல்லைன்னு சொல்ல, நீங்கள் என்கிட்டருந்து ஏதாவது மறைச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாரையும் நான் டெஸ்ட்ராய் பண்ணிவிட்டு உங்களை மாதிரியே புதுசாக டிஐடிஸை நான் உருவாக்கிக்குவேன் அப்படின்னு சொல்ல, கிராண்ட் ப்ரிஸ்ட் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை சயஸ், 12 யூனிவர்ஸ்க்கும் இல்லாத ஒரு ப்ரெசன்ஸ் வெளி பிரபஞ்சத்துலேருந்து நம்ம பிரபஞ்சத்துக்குள்ளே நுழைஞ்சிருக்கு, அதை பற்றி தான் சயஸ் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல, உடனே ஆம்னி கிங் 12 யூனிவர்ஸ்லையும் இல்லைன்னா அப்படின்னு கிராண்ட்சனோ பேசிகிட்டு இருக்கும்போதே கோகு அங்கே சேர்றாரு. இப்போது கிராண்ட்சனோ 12 யூனிவர்ஸ்லையும் இல்லாத ஒரு ப்ரெசன்ஸ்னால் நம்ம 12 யூனிவர்ஸ்லையும் அழிச்சிடலாம், திரும்ப அதை உருவாக்கிக்கலாம் அப்படின்னு சொல்ல, கோகு குறுக்கால இல்லை இல்லை நீங்கள் அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல, யூனிவர்ஸில் அவனோட டெஸ்ட்ராயரும் ஏஞ்சலும் கோவப்பட்டு, எவ்வளோ தைரியம் இருந்தால் ஆம்னி கிங் பேசும்போது குறுக்கால பேசுவேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் கோவப்படுறாங்க. அதுக்கு கிராண்ட்சனோ இல்லை நீங்கள் 2 பேரும் திரும்பி ஏதாவது பேசுனீங்கன்னா அவங்க 2 பேர்த்தையும் முதல்ல அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்ல, யூனிவர்ஸில் அவனோட டெஸ்ட்ராயர் மன்னிப்பு கேட்குறாரு. என்னை மன்னிச்சிருங்க சயஸ் அப்படின்னு சொல்ல, கோகு கிராண்ட்சனோ கிட்ட, இல்லை நீங்கள் 12 பிரபஞ்சத்தையும் அழிக்கக்கூடாது, நான் வேணுன்னா உங்களுக்காக அந்த மிஸ்டீரியஸ் மேனை கண்டுபிடிச்சி கொண்டு தரேன் அப்படின்னு சொல்ல, உன்னால் அது முடியுமா அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாக உங்களுக்காக நான் அதை பண்ணுவேன்னு சொல்லிட்டு கோகு திரும்ப வீரஸோட பிளானட்டுக்கே சேர்றாரு. சொல்கிறது சொல்லிட்டோம், ஆனால் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கோகு யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த டைமில் அவருக்கு ஒரு குரல் மட்டும் கேட்குது. நீ என்ன கண்டுபிடிக்க போறியா, ஒரு மோர்டல் நீ என்னை கண்டுபிடிக்க போறியா அப்படின்னு சொல்லி ஒரு குரல் மட்டும் கேட்குது. கோகு யார் பேசுறது அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்குது, ஒரு சாதாரண மோர்டல் செனோ பேலஸ் போகிற அளவுக்கு எப்படி ஃப்ரீடம் இருக்குது ஒரு சாதாரண சயன் மோர்டலுக்கு அப்படின்னு சொல்லி அந்த குரல் கேட்குது. கோகு சுற்றி முற்றி பார்த்துட்டு, யார் அது, உங்கள் குரல் மட்டும்தான் கேட்குது, ஆனால் உங்களை ப்ரெசன்ஸை என்னால் உணர முடியல, உங்களை பார்க்கவும் முடியல அப்படின்னு சொல்ல, அந்த வாய்ஸ் சிரிச்சிட்டு, நான் உன் கண்ணு முன்னாடியே தான் இருக்கேன், நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு, நீ என்னை பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, நான் ஜாலியாக இருக்கிறத பார்த்த கிராண்ட்சனும் என்னை பிடிச்சி போய் நானும் அவரும் ஃப்ரெண்ட் ஆனோம், அதனால தான் என்னால் செனோ பேலஸ்க்கு போக முடியுது, எனக்கு இவ்வளோ ஃப்ரீடம் இருக்குன்னு சொல்ல, அந்த மிஸ்டீரியஸ் மேன் கோகுவுக்கு முன்னாடி நிற்கிறான். எஸ், இன்னொரு 0 அதே மிஸ்டீரியஸ் மேன் தான். அந்த மிஸ்டீரியஸ் மேனை பார்த்ததும் கோகு, நீ யார், எதுக்கு இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, நான் யாருன்னு நீ தெரிஞ்சிக்க ஆசைப்படுறியா அப்படின்னு சொல்லி, நான் எல்லா பிரபஞ்சங்களையும் அழிக்க தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, கோகு கொஞ்சம் கூட தயங்காமல் சூப்பர் சைனா மாதிரி அட்டாக் பண்ணுறாரு. அதுக்கு அந்த மிஸ்டீரியஸ் மேன் சிரிச்சுக்கிட்டே, நீ என்ன விளையாடிட்டு இருக்கியா, நீ என்னை தொட முடியும் நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்ல, மறுபடியும் அவரோட வாய்ஸ் மட்டும்தான் கேட்குது. கோகுவால் அவரை பார்க்க முடியல. கோகு, இவன் ரொம்ப வேகமாக இருக்கான் அப்படின்னு சொல்லி, எப்படியாவது அவனை பிடிச்சே ஆகணும்னு சொல்லி சூப்பர் சைன் ப்ளூ ஃபார்முக்கு போய் கயோக்கின் 20 டைம்ஸ் அச்சீவ் பண்ணி அட்டாக் பண்ணுறாரு. அந்த மிஸ்டீரியஸ் மேன் இன்ஸ்டன்ட் டிரான்ஸ்மிஷனோட பல மடங்கு ஸ்பீடாக இருக்கார். கோகு எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அந்த மிஸ்டீரியஸ் மேனை ஈவன் டச் கூட பண்ண முடியல. வாய்ஸை மட்டும்தான் கோகுவால் உணர முடியுது. அப்பப்போ ஸ்பிளிட் ஆஃப் செகண்ட்ஸுக்கு வந்துட்டு போனாலுமே கோகுவால் அவரை டச் கூட பண்ண முடியல. கோகு என்ன தான் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே, இந்த ஃபார்ம் இல்லை, இரு நான் உனக்கு போனஸ் தரேன்னு சொல்லி கோகுவோட அல்ட்ரா இன்ஸ்டிங் ஃபார்மை ஒரு ஸ்னாப் மூலிமா கோகுவுக்கு கொடுக்குறாரு. இந்த ஃபார்மில் வேணால் ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லி, கோகுவுக்கு ஒன்றுமே புரியலை. நான் எவ்வளோ ட்ரை பண்ணி அச்சீவ் பண்ண முடியாத ஃபார்ம் திரும்ப எப்படி வந்துச்சுன்னு சொல்ல,
என்னால் உன்னை எப்படி வேணால் மாற்ற முடியும் கோகு அப்படின்னு சொல்ல கோகு ஆச்சரியப்பட்டு சண்டை போகிறத நிறுத்திட்டு உங்களுக்கு என்னதான் வேணும்னு கேட்க நான் கிராண்ட் ஜெனோ கிட்ட பேசணும், கிராண்ட் ஜெனோவை இங்கே வர சொல்லுன்னு சொல்ல நீங்கள் அங்கே போகலாமே, நீங்கள் பேசணுன்னா நீங்களே அங்கே போயிருக்கலாமேன்னு சொல்ல என்னால் எங்கே வேணால் போக முடியும், என்ன வேணால் பண்ண முடியும், ஆனால் கிராண்ட் ஜெனோவை இங்கே வர சொல்லு, நான் இருக்க இடத்துக்கு கிராண்ட் ஜெனோவை வர சொல்லு அப்படின்னு சொல்ல இங்கே நடக்கிற எல்லாத்தையுமே கிராண்ட் ப்ரீஸ் மற்ற எல்லா டேட்டைஸும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஈவன் ஆம்னிக் கிங்கும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. ஆனால் கோகு யார் கூட சண்டை போடுறான் பேசுகிறான்னு மட்டும் தெரியுது. இந்த மிஸ்டீரியஸ் மேனோட ப்ரெசன்ஸையோ வாய்ஸையோ இவங்க யாராலையுமே கேட்க முடியல, மிஸ்டீரியஸ் மேனை பார்க்கவும் முடியல. எல்லாரும் ரொம்ப க்யூரியஸாக இருக்காங்க, கோகு யார் கூட சண்டை போட்டுட்ருக்கான் அப்படின்னு சொல்லி. இப்போது அந்த வாய்ஸ் மறைஞ்சு போகுது. கோகு ஜெனோட பேலஸ்க்கு வந்து இங்கே நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறான். நான் வினோதமான ஒருத்தரை மீட் பண்ணேன், அவர் வந்து ஜெனோ கூட பேசணுமா, ஆனால் ஜெனோ தான் அங்கே வரணுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் என்னால் அவனை எதுவுமே பண்ண முடியலை அப்படின்னு சொல்ல கிராண்ட் ப்ரீஸ் ரொம்பவே ஆச்சரியமாக பார்க்குறாரு. ஆனால் அவருக்கு ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்கு, அவர் எல்லாத்திட்டையும் ஏதோ மறைக்கிறாரு. கிராண்ட் ஜெனோ சரின்னு சொல்லி யூனிவர்ஸ் 7க்கு வந்து சேர்றாரு. இப்போது அந்த மிஸ்டீரியஸ் மேன் தன்னோட ஃபுல் அப்பியரன்ஸையும் காட்டுறாரு, ஆனால் க்ளோக்கை ரிமூவ் பண்ணல. எல்லாருமே அந்த மிஸ்டீரியஸ் மேனை பார்க்குறாங்க. கிராண்ட் ஜெனோ உன்னை மீட் பண்ணால் நான் ரொம்ப காலம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல நீ யார் அப்படின்னு சொல்லி கிராண்ட் ஜெனோ கேட்க அந்த மிஸ்டீரியஸ் மேன் சிரிக்கிறாரு. இதோட நமக்கு சாப்டர் முடியுது.